ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா கலாட்டா சேனல். இங்கே வந்து மாதத்துக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணுறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் தினைக்கோ ஒரு 100, 20, 50, 10ன்னு நம்ம செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, சின்ன செலவுகள். இதுதான் ஆக்சுவலி மாத கடைசியில் நம்மளுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் ப்ராப்ளமாக வந்து நிற்கும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓடிடி, சில இஎம்ஐ கமிட்மெண்ட் கண்ணுக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வைக்கிற சில பொருட்கள், இது மூலமாக தான் நம்மளுடைய பணம் வந்து பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. என்னடா ஒரு ஓடிடி, ஒரு ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்றது கூட நீங்க கணக்கு பார்த்து சொல்லுவீங்களா? அப்ப நம்ம என்ன ஒண்ணுமே பண்ணக்கூடாதா? வாழ்க்கையே என்ஜாய் பண்ணக்கூடாதா? எப்ப பார்த்தாலும் வீட்ல சமைச்சுக்கிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல, கண்டிப்பா இல்ல. நீங்க வந்து உங்க வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணலாம், அதே நேரத்துக்கு சேமிக்கவும் செய்யலாம். ஸோ நமக்கே தெரியாம ஒரு 10 செலவுகள் நம்மளுடைய பணத்தை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு, நம்மளுடைய பணத்தை குறைச்சிட்டு இருக்கு, நம்மளுடைய சேமிப்பை குறைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த விஷயங்கள் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த சில விஷயங்கள் நமக்கு பழக்கமாகும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியுது. அதாவது நம்மளுடைய சேமிப்புல அது வந்து கை வைக்குது, நம்மளுடைய சேமிப்பை குறைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 10 பழக்கங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல எத்தனை விஷயங்கள் நீங்க செய்றீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது. ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப ட்ரெயின்டா இருந்திருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். வீட்டுக்கு வந்து சமைக்க நேரம் வந்திருக்காது. சரி, ஓகே, வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையா பசிக்குது. என்ன பண்றது? சரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோவோ ஓப்பன் பண்ணலாம். ஆஃபர்ல என்ன இருக்கு? சரி, ஆஃபரே இல்லைனாலும் நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்றோம்னா அதுக்கு டெலிவரி சார்ஜ், அது இல்லைன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம காசு போட்டோம்னா ஒரு டெலிவரி சார்ஜ் ஸ்கிப் பண்ணலாம். அது இல்லாம டாக்ஸஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 200 பிரியாணி வந்து ரூ. 300, ரூ. 350 நம்ம பே பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கும். அதுவே நம்ம அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரூ. 200 தான் ஆகும். ஆனா அது வந்து வீட்டுக்கு வந்து அவங்க கொடுக்கறதுனால எல்லா டாக்ஸஸ், டெலிவரி சார்ஜஸ், ஹேண்ட்லிங் ஃபீ எல்லாமே போட்டு நமக்கு கையில வரது வந்து ரூ. 300, ரூ. 350 ஆகும். ஸோ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லையா வீட்லயே வந்துட்டு உங்களால ஈஸியா என்ன மீல் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபுட் இல்லை, அதுதான் உங்களோட பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நீங்க ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஹோட்டல்ல மட்டும் என்ன உங்களுக்கு ஹெல்தியான ஃபுட்டா கிடைச்சிட போகுது? அதுக்கு பதிலா அன்ஹெல்தியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்லயே ஒரு மேகியை கூட செஞ்சு சாப்பிடுங்களேன், அது பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா வந்து ஃப்ரோசன் சப்பாத்திஸ் வாங்கி வச்சுக்கலாம், இன்ஸ்டன்ட் கிரேவிஸ் இருக்கு, அது மாதிரி கூட வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் நீங்க நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் வைஸ் கண்டிப்பா நல்லது கிடையாது. பட் ஸ்டில் நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த முடிவுக்கு இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு, எஸ், இதெல்லாம் நான் வேலை செய்யணுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எவ்வளவு நேரம் ஆயிடப்போகுது? ஒரு 5-10 நிமிஷத்துல டக்குன்னு தவால வந்து அந்த ரொட்டியை சூடு பண்ணுமா, அந்த சைட் டிஷ்ஷை தொட்டு சாப்பிட்டோமான்னு முடிச்சுட்டு போயிடலாம். இல்ல குளிக்கிற நேரத்துக்குள்ள வந்துட்டு ஒரு ரைஸ் குக்கர்ல ரைஸ் வைக்கலாம், தயிர் ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா என்ன சிம்பிளா நம்மளால பண்ண முடியுமோ அந்த மாதிரியான மீல் வந்து யோசிச்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ப்ரீ பிளான் பண்ணி வைங்க. நைட்டு நான் டின்னருக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான மீலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. சம்டைம்ஸ் வந்து வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வீட்லயே பண்ற ஃப்ரோசன் ஃபுட் எவ்வளவோ பெட்டர் தான் நான் சொல்வேன். பேக்கா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை பேக் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வீட்டுக்கு வந்தோடனே நீங்க திரும்பவும் அதை சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. அது கூட நல்லது தான் இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்றத விட. அண்ட் இது மோர் ஓவர் உங்களோட செலவை ரொம்பவே கம்மி பண்ணும், பாதிக்கு பாதியாவே ஆக்கிடும். ஃபுட் டெலிவரி ஆப்ல ஆர்டர் பண்றது 1-2 நாள் நடக்கும்பொழுது அது பெரிய பிரச்சனையா இருக்காது. பட் வாரத்துல வந்து ஒரு 3-4 நாள் அப்படி போகும்பொழுது எஸ், அது வந்து உங்களோட ஹேபிட்டா மாறுது. அது கண்டிப்பா உங்களுடைய சேவிங்ஸை வந்து குறைக்கும். அவங்க சம்பாதிக்கிறதுல இருந்து அந்த மணி லீக்கேஜ், அதாவது வந்துட்டு பணம் எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மணி லீக்கேஜ் தான் இந்த விஷயம். ஸோ ஃபுட் டெலிவரி ஆப்ல ஃபுட் ஆர்டர் பண்றது வந்து பிரச்சனை கிடையாது. பட் அது என்னைக்கும் இருக்கும் பொழுது ப்ராப்ளம் கிடையாது. பட் அது ஹேபிட் ஆகும் பொழுது எஸ், ஆஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய பிரச்சனை தான். சில பேருக்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் ரொம்ப ஈஸியா காரை மாத்துவாங்க, ரொம்ப நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க. புதுசா கார், எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இல்லைன்னா வந்துட்டு இதை விட சூப்பரான ஒரு மாடல் வந்துருச்சு, எனக்கு இந்த கார் சின்னதா இருக்கு, இன்னும் பெருசா வேணும், இன்னும் ஒரு பெரிய கார்ல போனேன்னா என்ன நல்லா மதிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், இந்த கார் வந்து நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் போதுமானதா, இந்த அப்கிரேடேஷன் நம்மளுக்கு தேவையா, நம்மளோட கார் நல்லா தானே ஓடுது, அப்படி இருக்கும்பொழுது இந்த அப்கிரேடேஷன் நம்மளுக்கு தேவையா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும்.
ஏன்னா காருங்கிறது வந்து எஸ் நீங்க யோசிச்சு பார்த்தா வந்துட்டு உங்களோட கார வித்து நீங்க இன்னொரு கார் வாங்குவீங்க. ஸோ உங்களுக்கு டவுன் பேமெண்ட் மாரி ஏதோ ஒரு கேஷ் கையில இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் இஎம்ஐ நம்ம போட போறோம். அந்த இஎம்ஐ கொஞ்சம் இஎம்ஐ தானே அப்படின்னு நினைப்போம். ஸோ கொஞ்சம் இஎம்ஐ நம்ம யோசிக்கிறோம். காருன்னு ஒண்ணு வாங்கும்பொழுது அது இஎம்ஐ மட்டும் கிடையாது. இஎம்ஐ கமிட்மெண்ட் மட்டும் கிடையாது. அது கூடவே சேர்ந்து வர விஷயங்கள் என்னன்னா, இன்சூரன்ஸ், மெயின்டனன்ஸ், ஃபியூவல் இது எல்லாத்துக்குமே நம்ம கணக்கு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கணக்கு பார்த்து தான் நம்ம வந்து ஒரு கார் வாங்கணும். நம்ம வாங்குற ஒரு லக்ஸுரி கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் குடுக்கும். ஸோ அதுக்கேத்த அளவுக்கு பெட்ரோல் போடணும். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்கணும். இந்த அப்கிரேடேஷன் நம்மளுக்கு தேவையா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு உங்கள வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணும், யோசிக்க வைக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு யூஸ்டு கார் அதாவது 3, 4 இயர்ஸ்லயே சில பேர் வித்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான யூஸ்ட் கார்ஸ் வாங்குறது வந்து இன்னமும் கொஞ்சம் புத்திசாலித்தனம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் இருக்கிறாங்க. வீக்கெண்ட் ஆனா நாங்கலாம் ரெஸ்டாரண்ட் போயிருவோம்ப்பா. அதாவது வாரம் ஃபுல்லா நாங்க வொர்க் பண்றோம். எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ நாங்க வீக்கெண்ட் ஆனா வந்து ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட் போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து வாரத்துக்கு நம்மளுக்கே தெரியாம போற ஒரு காசு தான். நம்மளுக்கு சின்ன செலவுன்னு நெனச்சு நம்ம செலவு பண்ற ஒரு பெரிய காசு தான். இப்போ ஒரு ஃபேமிலியா நம்ம வந்துட்டு வெளியில வாரம் வாரம் சாப்பிட போகும்பொழுது 1000லேருந்து 2000 செலவாயிடும். ஸோ ஒரு மாசத்துக்கு 4 வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து 4000லேருந்து 8000 வரைக்கும் செலவாகுது. ஸோ இந்த பணம் வந்து நம்ம சேமிக்கலாம். வீட்ல வந்துட்டு அதை விட வந்துட்டு ஒரு நல்ல நான்வெஜ்ஜ வாங்கி ஈஸியான சமையல் ஏதாவது சோம்பேறி சிக்கன் சமைக்கலாம். ரொம்ப ஈஸி குக்கிங் எதனா பண்ணிட்டு கூட வந்துட்டு ஃபுட்டை வந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு போயிடலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து போய் சாப்பிடுவோம். பட் சாப்பாடு வாயிலே வைக்க முடியாது. ரொம்ப கண்றாவியா இருக்கும். இதுக்கு போய் நம்ம இவ்வளோ பே பண்ணுமா அப்படின்னு யோசிப்போம். நம்ம சில நேரம் வந்து நம்ம சில ஹோட்டல்ஸ்க்கு போவோம். அங்க லிமிடெட் ஃபுட் தருவாங்க. ஃபுட்டு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணும் போல இருக்கும். பட் லிமிட்டடுங்கிறதுனால நம்ம வந்துருவோம். வந்த பிறகும் வீட்டுக்கு வந்த பிறகும் நம்மளுக்கு பசிக்கும். அதுக்காக நம்ம எதையாவது ஜங்க் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரியும் சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? எல்லாம் நம்ம போற ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலயுமே வந்து நம்ம சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா திரும்பி வரோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் அதுக்கு பதிலா சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். வாரத்துக்கு இதுக்கு செலவு பண்றதை விட சிம்பிளான ஃபுட்டை வீட்ல செஞ்சுட்டு வீட்ல ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அந்த பணத்தை யூஸ்ஃபுல்லா வேற எதுக்காவது செலவிடலாம். அடுத்து ஒரே நேரத்துல பல ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், ஜி5, ஜியோ ஹாட்ஸ்டார்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம். நம்மளுடைய பிளான்ஸ்லேயே வந்து வரும். அதனால நம்ம வந்துட்டு சரி கொஞ்சம் பணம் தானே அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம். பட் நம்ம உட்காந்து அதில் எத்தனை படம் பார்க்குறோம் அப்படிங்கிறது யோசிக்கணும். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம படம் பார்க்கலாம்னு உட்காந்தா கூட தேவை நம்மளுக்கு நல்ல படமே கிடைக்காது. கடைசியில் எத்தனையோ நாட்கள் இருக்கு. நானே கூட வந்துட்டு படம் பார்க்கலாம்னு உட்காந்துட்டு தெரியும் எந்த படமும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போன நாளும் இருக்கு. படம் பார்க்கணுமேன்னு சொல்லி பார்த்து மொக்க படம் பார்த்த நாட்களும் இருக்கு. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு படம் பார்த்துட்டோம்பா அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எல்லா படங்களையும் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு நல்ல படம் ஏதாவது ஒரு ஓடிடியில் வருது அப்படின்னா நம்ம அந்த ஓடிடியை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சீரீஸ் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு ஓடிடியாக போங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நல்ல சீரீஸ் இருக்குன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸை வாங்கி அதில் ஃபஸ்ட்டு பாருங்க. அதில் ஃபஸ்ட்டு எல்லா சீரீஸையும் முடிச்ச பிறகு அடுத்து ப்ரைம்க்கு போங்க. அடுத்தது ஜியோ ஹாட்ஸ்டார். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதம் ஓடிடிக்கு பே பண்ணி பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு பணம் சேமிக்கலாம். தேவையான டைமில் மட்டும் நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கலாம். தேவையில்லாத நேரத்தில் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேணாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வாழ்க்கையில் டைமே இருக்காது டிவி பக்கம் போகிறதுக்கு கூட. ஆனாலும் நம்ம அந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடிக்கு பே பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தேவையில்லாமல் ஓடிடிக்கு பே பண்ணுறதை குறைக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய மணி லீக்கேஜ் வந்து ஸ்டாப் ஆகும். சில பேர் இருக்கிறாங்க அடிக்கடி மொபைல் அப்கிரேட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். இருந்தாலும் அவங்க ஃபோனை வந்து ஒரு அப்கிரேடேஷன் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்ஸை பார்த்து மயங்கி இதை விட கேமரா குவாலிட்டி அதில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த விற்கிறவங்க சொல்றதை கேட்டு அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க மொபைலை. சில பேர்லாம் இருக்கிறாங்க ரீசனே இல்லாமல் வந்து ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷன் வரும்போதும் அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு எடிஷனுக்குமே வந்துட்டு போய் ஐஃபோனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டுமே எக்ஸாம்பிள் நிறையா தடவை நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. யோசிக்கணும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்த உடனே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த வந்த புதுசுல எல்லாமே ஆசையா இருக்கும். ஓகே ஃபைன் நம்ம போனை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்படி அப்படின்னு போட்டோ எடுப்போம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பழைய போன்ல என்ன விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே தான் இதுலயும் பண்ண போறீங்க. அதே சாட்ஸ், அதே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங், அதே இஎம்ஐ பில்ஸ் பே பண்றது அப்படின்னு இதே விஷயங்களை தான் நீங்க அந்த போன்ல பண்ணிட்டு இருக்க போறீங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவை. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோன் தேவை அப்படின்ற பட்சத்துல நீங்க வாங்கலாம். சில பேர்லாம் இருக்காங்க. ஓகே என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அவருமே வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்படிதான் சும்மாவே வந்து ஃபோனை வாங்கி வச்சுப்பாரு. அவருக்கு வந்துட்டு கேட்டா வந்து மெமரி ஜாஸ்தியா கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து இப்போ வச்சிருக்கிற ஃபோன்லயே அவர் மெமரி ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு 25% கூட அவர் மெமரி ஃபில் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் போட்டோவே எடுக்க மாட்டாரு. ஃபங்க்ஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா கூட எல்லாரும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபோனை கொடுப்பா
அப்படின்னு கேட்டா கூட ஐயோ ஏன் ஃபோனா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட யோசிக்கிற ஒரு நபர் தனக்கு வந்து ஜிபி வேணும், எக்ஸ்ட்ரா ஜிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வாங்குறது வந்து அர்த்தமே இல்லாத விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லாத ஒரு செலவு தான். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும் என் ஃபோன்ல, அப்படி அதுக்காக தான் நான் அப்கிரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை அவங்க யூஸ் பண்றாங்களா? யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே. யூஸ் பண்ணலன்னா அந்த அப்கிரேடேஷன் வேஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இந்த அப்கிரேடேஷன் எனக்கு தேவையா? ஜஸ்ட் பிகாஸ் நான் இந்த மாதிரி எல்லாரும் அட்வர்டைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து மயங்கி நான் வாங்கக்கூடாது. கடைசியில பார்த்தீங்கன்னா, அதே ஸ்க்ராலிங் தான். அதே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ராலிங் தான் நம்ம பண்ண போறோம், எந்த ஃபோன் இருந்தாலும். ஸோ அதுக்காக நல்லா யோசிச்சு, அ இந்த இந்த செலவு நமக்கு தேவையா? அப்படின்னு யோசிக்கிறது மூலமா நம்ம சேமிப்பு கூடும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆடம்பர திருமணங்கள். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட கசின்ஸும் சரி, நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேரேஜ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம். அதனால அதுக்கு நல்லா செலவு பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணோம்னு சொல்லிட்டு, சிறுக சிறுக அவங்க சேர்த்து வச்சு, அதாவது சம்பாரிக்கிற காலத்துல ஸ்டார்ட்டிங்லேருந்து சம்பாதிக்கும் பொழுது அம்மா, அப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா? சேவ் பண்ணி வை உன் காசுன்ட்டு. ஸோ அந்த மாரி சேர்த்து வச்ச காச வந்து இந்த கல்யாணத்துல போடுறது. இல்லையா, லோன் எடுத்து கல்யாணம் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே நான் பார்த்துருக்கேன். கேட்டா ஒன்ஸ் இன் லைஃப் டைம். இது வந்து மெமரீஸ். இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் எத்தனை பேரா அவங்களோட மேரேஜை வந்து நினைவு கூறுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எஸ், மெமரிஸ் அவங்களுக்கு, எஸ் கரெக்ட். ஆனா செலவழிச்ச காசும் அவங்களுக்கு தான். வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே கடன்ல ஆரம்பிக்கணுமா அப்படின்னு யோசிங்க. அந்த ஆடம்பர திருமணம் என்ன நம்மளுக்கு கொண்டு வர போகுது? எஸ், அந்த நாளைக்கு வந்து எல்லாம் பெருமையா அப்பா இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, செம்மையா இருந்தது அவங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கு போன உடனே அதை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா யாரு கடைசியில கடனாளியா நிக்க போறது, யாரு கடைசியில பில் பே பண்ண போறது அப்படின்னு பார்த்தா நீங்க தான். கல்யாணம் வரைக்கும் தான் நம்ம அம்மா அப்பாவோட செலவு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு காசும் வந்து நம்ம தான் செலவழிக்க ஆரம்பிப்போம். அப்பதான் தெரியும் நம்மளுக்கு உண்மையான கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அங்க செலவாக ஆரம்பிக்கிறது தான் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த செலவை மட்டுமே பண்ணிட்டு இல்லாம சேமிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இத பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் ஆடம்பர கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, ப்ளீஸ் உங்க எண்ணத்தை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, நீங்க ஒரு அழகா உங்களை காட்டிக்கிறதுக்கு நீங்க சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. மற்றபடி பெரிய மண்டபம், பீச் பக்கத்துல ஒரு திருமணம் அப்படின்ட்டு ரொம்ப செலவழிச்சு கடைசியில வந்துட்டு உங்க வாழ்க்கையை கடன்ல ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு பதிலா அந்த பணத்துல மிச்சம் பிடிச்சி ஏதாவது ஒரு விதத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அதுதான் பயங்கர புத்திசாலித்தனம். ஸோ அதை யோசிச்சு பண்ணுங்க. என்னுடைய திருமணத்துல அதை என் வீட்டுக்கார் வந்து பண்ண சொன்னாரு. நாங்க லவ் மேரேஜ் தான். ஸோ என் வீட்டுக்கார் வந்துட்டு பணத்தை வந்து கல்யாணத்துல பெருசா செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டு மிச்ச காசை வந்துட்டு அவ கையில கொடுத்து விடுங்க, அவ பேர்ல போட்டு விடுங்க, அது அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த காசு என்கிட்ட தான் இருக்கு. ஸோ எங்க வீட்டில் கொடுத்து அனுப்பின காசு இப்போ வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கு. அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து நாங்க ரொம்ப குறியா இருந்தோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப குறியா இருந்தாரு. கடன்ல நான் என்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ கல்யாணத்துக்கான செலவுகளை வந்து ஆடம்பரமா வச்சுக்காதீங்க. ஸோ ஆடம்பர திருமணத்தை வந்துட்டு ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்றது தான். உங்களுக்காக நீங்க எதனா ஆடம்பரமா செஞ்சுக்கலாம். பட் திருமணத்தை ஆடம்பரமா செய்யணுமான்றது வந்து யோசிச்சு பாருங்க. கடன் வாங்கி செய்யணுமான்றதை யோசிச்சு பாருங்க. அடுத்து எல்லாருமே வெக்கேஷன் போறாங்க. நானும் வெக்கேஷன் போனோம். நானும் என் ஹஸ்பண்ட் அதை கேட்டிருக்கேன். மால்தீவ்ஸ் போகலாம்ப்பா, எல்லாரும் போறாங்க, எல்லா ஆக்ட்ரஸும் போறாங்க, நம்மளும் மால்தீவ்ஸ் போகலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு மால்தீவ்ஸ்லாம் போக முடியாது, உன்னை வேணா கோவா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கோவா கூட்டு போயிட்டு வந்தாங்க. எனக்கு கோவாவே பிடிக்கல. ஏன்னா நாங்க வந்துட்டு பார்ட்டி பண்ற ஆளுங்க கிடையாது. குடிக்கிறதும் வந்து பிடிக்காது. மற்றபடி பீச்லாம் பிடிக்கும். பீச்ல போய் இருக்கிறதுலாம் பிடிக்கும். மற்றபடி அந்த வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்கிற ஆட்களும் கிடையாது. போயிட்டு ஒரு வெக்கேஷன் போனா அந்த வெதரை என்ஜாய் பண்ணோம், ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆட்கள் தான். ஸோ எங்களை வந்துட்டு நான் மால்தீவ்ஸ் கேட்டப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வா உன்னை கோவா கூட்டு போறேன்னு கோவா கூட்டிட்டு போனாங்க. எப்பவுமே வந்துட்டு நம்ம கையில இருக்கிற பணத்தை வச்சுதான் நம்ம யோசிக்கணும். கடன் வாங்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது. வெக்கேஷனுக்காக நம்ம கடன் வாங்கலாம், வாங்கிட்டு அப்புறமா நம்ம அடைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கடன் வாங்கி வெக்கேஷன் போகக்கூடாது. வெக்கேஷன் வந்து 1 வீக் சந்தோஷம். அதுக்கப்புறம் 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ அந்த கடனை அடைக்கும் பொழுது அந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான். அதையும் யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. உங்களோட கை இருப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பட்ஜெட் வெக்கேஷன் பிளான் பண்ணுங்க. பிளானே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல, வெக்கேஷன் போகாதீங்கன்னு சொல்லல. உங்களுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் வெக்கேஷன் பிளான் பண்ணுங்க. வெக்கேஷன் போகும்பொழுது ஒரு 3 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் வெளியில இருக்கீங்கன்னா அந்த 3 நாள்ல இருந்து 7 நாளுமே வந்துட்டு நீங்க கிங் மாதிரியோ இல்லை குயின் மாதிரியோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சில மீல்ஸ் வந்து சின்ன மீல்ஸா வச்சுக்கலாம். சிலது வந்து ஹோம்மேட் மாதிரி வச்சுக்கலாம். பிரெட் சாப்பிடலாம், சில டைம் வந்து மியூசிலி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி வெக்கேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளா வச்சுக்கோங்க. நீங்க போறது வந்து அந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்கு. எஸ், அங்க
இருக்கிற விஷயங்கள் சாப்பிட்டு பார்க்கணும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்துட்டு நான் லக்ஸரி ஹோட்டல்ல சாப்பிடணும், ஒவ்வொரு வேளையும் பொஃபே மாரி இருக்கணும் என்னோட ஃபுட்டு, ஒவ்வொரு வேளையும் நான் பஃபே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல அர்த்தம் இல்ல. அண்ட் அது நம்மளுடைய உடம்புக்கும் ஒத்துக்காது. ஒவ்வொரு வேளையும் பஃபே சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு வந்துட்டு அவ்வளோதான் படுத்துரும். ஃபுட் பாய்சன் ஆகி படுத்துரும். ஸோ அதுக்கேத்த மாரி வெக்கேஷன் போகும்பொழுது உங்களால என்ன ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஃப்ரூட்ஸ்ல இருக்க முடியுமா? இல்ல பிரெட் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட முடியுமா? இல்லன்னா ரைஸ் குக்கர் வச்சு ஓட்ட முடியுமா? ஒரு ரைஸ் குக்கர் எடுத்துட்டு போனீங்கன்னா, அதிலேயே நீங்க காஃபி போட்டுறலாம். நான் அதுதான் பண்ணுவேன். அதுதான் நான் சொல்றேன். நான் ரைஸ் குக்கர் எடுத்துட்டு போவேன். அதுல வந்து எக் பாயில் பண்ணுவேன். ரைஸ் வச்சுப்பேன். அப்புறம் மேகி செய்வேன். சிம்பிளா தான் எல்லாமே. கர்டு, அப்புறம் வந்துட்டு இந்த தக்காளி தொக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். தக்காளி தொக்கு வந்து ஹோம்மேட் கிடையாது. அது வந்து ஸ்டோர் பாட் தான் வாங்கிப்பேன். ஏன்னா வந்து ஹோம்மேட் வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா? எவ்வளோ நாள் ஒழுங்கா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பாட்னா வந்துட்டு அதுல எஸ் அஃப்கோர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அது கெடாது இல்லையா? ஸோ அந்த தைரியத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம தங்குற ரிசார்ட்ல மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் போட்டுடுவேன். போட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டாக வந்துட்டு நிறைய நேரம் சாப்பிட்ருப்போம். அப்புறம் எப்பயாவது ஹெவி மீல் எடுத்துட்டோம்னா நைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு படுத்துப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்க வெக்கேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளாவே தான் இருக்கும். ஸோ நம்ம கையில இருக்கிற இருப்புக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வெக்கேஷன் பிளான் பண்ணணுமே தவிர, அதிக செலவுக்கு கடன் வாங்கி வெக்கேஷன் பிளான் பண்ணக்கூடாது. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐல பொருட்கள் வாங்குறது. நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கினா ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிப்போம், சரி நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்ல, ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். அடுத்தது ஏசி இல்ல, ஏசி வாங்கலாம்னு ஒரே டைம்க்கு நிறைய இஎம்ஐ போட்டு வச்சுக்காதீங்க. டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல நிறைய இஎம்ஐ போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். தனித்தனியா பார்க்கும்பொழுது அது பெரிய செலவா இருக்காது. கூட்டி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பணம் வந்து உங்களுடைய சம்பளத்துல இருந்து போகும். ஸோ அந்த மாதிரியான இஎம்ஐ கமிட்மெண்ட்குள்ள மாட்டிக்காதீங்க. ஒன் பை ஒன்னா போடுங்க. உங்களுடைய சேலரியில இருந்து 30% மேல உங்களோட இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்கவே கூடாது. உங்களுடைய கடன் கமிட்மெண்ட் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களோட டே டு டே லைஃப் ரன் பண்றது, உங்களுடைய மந்த்லி கமிட்மெண்ட்டை மீட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா போயிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு இஎம்ஐ முடியும் பொழுது அடுத்த இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாசம் இந்த ஒரு 10 மாசத்துக்குள்ள நான் வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன்னா அடுத்த 10 மாசத்துக்குள்ள நான் ஒரு டிஷ் வாஷர் வாங்குறேன். அந்த மாதிரி நீங்க வந்து யோசிச்சு பிளான் பண்ணி ஒரே டைம்ல எல்லாத்தையும் வாங்கி போட்டு இஎம்ஐ கமிட்மெண்ட்குள்ள மாட்டி மாசம் ஓட்டுறதே கஷ்டப்படுறதை விட ஒன்று ஒன்றா வாங்குங்க, ஸ்லோ டவுன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ பார்த்து வாங்குங்க. இஷ்டத்துக்கு இஎம்ஐ வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க. சம்டைம்ஸ் வந்து பேருக்காக பிராண்ட் நேம்ல வாங்குறது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு பிராண்ட்ஸ்ல இருக்கு இல்லையா? நம்மளுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து லூஸ்லயும் கிடைக்கும், அதே டைம்ல பிராண்ட்லயும் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பிராண்டட்ஸ்க்கு போவோம். ஸோ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நல்ல ப்ராடக்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும். பிராண்ட் வந்து நேம் அண்ட் பேக்கேஜிங் மட்டும்தான். அது வந்து உள்ள இருக்கிற பொருள் வந்து அதே நம்ம வாங்குற அந்த லூஸ்ல வாங்குற அதே ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலண்டா கூட இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணணும். எப்பவுமே பேர் இருக்கு, பிராண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பணம் கொடுக்காம, எஸ் சில ப்ராடக்ட்ஸ் வந்து பிராண்டுக்காகவே நம்ம பணம் கொடுப்போம், அது வர்த்தாவும் இருக்கும். பட் எல்லாத்துக்குமே பிராண்டுக்கு பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்து வாங்கணும். எல்லா டைம்லயும் வந்து பிராண்டட்னாலே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால பிராண்டுக்கு பணம் கொடுக்கறத நம்ம ஸ்டாப் பண்ணோம். அதே விஷயத்த வேற ஒரு பொருள் நம்மளுக்கு செய்யுது அதே குவாலிட்டியோட அப்படின்னா, நம்ம அந்த பொருள் கம்மியா விலை கொடுத்து வாங்க முடியும்னா அதை நம்ம ப்ரிஃபர் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ துவரம் பருப்போ, கடலப்பருப்போ, உளுத்தம் பருப்போங்க, அதை வந்து நம்ம பிராண்டடா ஒரு பேர் பொதிச்ச ஒரு பேக்கை வாங்குறதை விட நம்ம லூஸ்ல வாங்கிட்டு போனா நம்மளுக்கு சீப்பா கிடைக்கும்னா அதை வாங்கி நம்ம ட்ரை பண்றது தப்பே கிடையாது. அதை வாங்கி ட்ரை பண்ணி உங்க வீட்டுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. நான் அப்படிதான் பண்றேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு பாத்தீங்கன்னா நான் பீனட்ஸ் வந்துட்டு ரா பீனட் வாங்கி வளர்த்துப்பேன். ரா பீனட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்லயே கிடைக்கும் இல்லையா? ஹோல்சேல் ரேட்ல நான் வாங்கிடுவேன் பீனட். ஸோ அதுல வாங்கி வறுத்து அது நிறைய டைம் ஈவினிங் ஸ்நாக்கா எனக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சீட்ஸ் வாங்கி வச்சுப்பேன். ஸோ நிறைய நேரம் ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கே ஸ்நாக்ஸ் கொடுக்கறது கூட நான் தான் யூஸ் பண்ணுவேன். பாப்கார்ன் சீட்ஸ் மாதிரி வாங்கி வச்சு அதை பட்டர் போட்டு பாப்கார்ன் செஞ்சு கொடுப்பேன். நம்ம ஒரு படம் பார்க்க போனோம்னா அங்கே பாப்கார்ன் என்ன விலை விற்கிறாங்க, அதில் என்ன போடுறாங்க, அந்த சீஸ் பவுடர்னு ஒன்று போடுறாங்கல்ல, அது கூட வந்து எத்தனையோ ஷாப்ல இப்போ சும்மா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது, நிறைய ஃப்ரோசன் ஷாப்ஸில் கிடைக்குது. நம்ம இந்த கேக் பேக்கிங் ஷாப்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷாப்லேயே வந்துட்டு அந்த பவுடர்ஸ்லாம் கிடைக்குது. வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கூட என்னைக்காவது ஒரு நாள், எப்போவுமே இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் டேஸ்ட்டுக்காக அதை ஆட் பண்ணி செய்யலாம். அது இல்லாமல் நான் மக்கானா வாங்கி வச்சுப்பேன். அதுவுமே வந்துட்டு ஹெல்தி ஸ்நாக் இல்லையா? அதை வறுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுப்பேன். அது இல்லாமல் பொட்டுக்கடலையில் மாலாடு மாதிரி செஞ்சு கொடுப்பேன் ஸ்நாக்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்கள் வீட்டில் அநேகமான நேரத்தில் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ பிராண்டடாக வாங்கினா தான் நல்லது அப்படின்னு கிடையாது. பிராண்ட் இல்லாமல் இந்த மாதிரி லூஸில் கிடைக்கிற சில ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை. அடுத்து சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் தான். இதெல்லாம் ஒரு பணம் செலவாகுமா நீங்கள் யோசிப்பீங்க. பட் சிறுக சிறுக பார்க்கும்பொழுது அதுவுமே ஒரு பெரிய செலவு கொண்டு போகும். எஸ், நீங்கள் டெய்லி போய் குடிக்கிற அந்த டீ கடை டீ தான். டீ கடையில் போய் டீ குடிக்கிறோம். இது வந்து
ஹேபிட்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு அடிக்ஷனாவே இருக்கும். டீ கடைக்கு போறது, ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு பிரேக்கே வந்து அவங்களுக்கு டீ கடைக்கு போறதா தான் இருக்கும். ஸோ அந்த டீ கடைக்கு போய் செலவு பண்ற அந்த காச கம்மி பண்ணலாம். ஸ்நாக் ஐட்டம்க்கு செலவு பண்ற காசுகள கம்மி பண்ணலாம். என்னைக்காவது ஃபேமிலியோட பீச் போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம செலவு பண்ணலாம். சும்மாவே சம்டைம்ஸ் நம்ம இப்போ ஆஃபீஸ்லாம் போகும்போது நான்லாம் ஆஃபீஸ் போகும்பொழுது எங்க பக்கத்திலேயே வந்துட்டு அந்த ஜூஸ் ஷாப் இருக்கும். எப்பவுமே நாங்க வந்துட்டு வொர்க் முடிச்ச உடனே நேரா போயிட்டு அந்த ஜூஸ் ஷாப்ல போய் நாங்க ஜூஸ் குடிப்போம். ரொம்ப நல்லாருக்கும். அந்த டைம் ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருப்போம். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஹேபிட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சம்பளத்துல ஒரு அதிகப்படியான ஒரு பங்கு வந்து அந்த ஜூஸ் ஷாப்புக்கே நாங்க குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது லேட்டரா தான் தெரிஞ்சுச்சு. பட் அப்போ வந்து சின்ன வயசு தெரியல. கல்யாணம்லாம் ஆகல. மனி மேனேஜ்மெண்ட்லாம் நம்மளுக்கு அவ்வளவா தெரியல. ஸோ அந்த ஜூஸ் ஷாப்புக்கு குடுக்குறது, ட்ரீட் குடுக்குறது அப்படின்னு நெறைய விஷயங்கள் பணம் செலவு பண்ணியிருக்கோம். இப்ப யோசிச்சு பார்த்தா, ச்சே! கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாமே! அந்த பணத்தெல்லாம் சேவ் பண்ணியிருக்கலாமே! அப்படின்ற மாரி தான் தோணுது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். பட் ஸ்டில் வந்து இது இன்னமும் லேட் கிடையாது. இப்போத்துலருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேவ் பண்ணலாம். இது இல்லாம ஒரு பொருள் வாங்கும் பொழுது அதுக்கு வந்து அடிஷ்னலா நம்மள வந்து இன்சூரன்ஸ் போட சொல்லுவாங்க. அடிஷ்னல் வாரண்டி எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பணம் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ட்ராப். எல்லா பொருளும் எல்லா புதுசா வாங்குற பொருளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வருஷத்துக்காவது ஒழுங்கா தான் இருக்கும். நமக்கு வந்து பிரச்சனை குடுக்காது. அட்லீஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்மள வந்துட்டு எக்ஸ்டெண்டட் வாரண்டிலாம் எடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து யூஸ்லெஸ்ஸான விஷயம். அது வந்து ஆக்சுவலி வந்து கடைகள் சம்பாரிக்கிறதுக்காக தான். ஏன்னா வாங்குற எல்லாருக்குமே பிரச்சனை வரப்போறதில்ல. ஒரு 10ல ஒரு கஸ்டமருக்கு வேணா பிரச்சனை வரலாம். மிச்ச காசெல்லாம் வந்து அந்த கடைக்கு தான் லாபம். ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி, எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத பண செலவு. ஸோ அந்த மாதிரி செலவுகள் நம்மளுக்கு தேவையான பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு போடுங்க. அதே மாரி கார் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஆக்சஸரீஸ்ன்னு சில விஷயங்கள் குடுப்பாங்க. அழகுக்காக சில விஷயங்கள்லாம் குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அலாய் வீல்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நீங்க சில விஷயங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தருவாங்க. பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் அடுத்தவங்க மதிக்கணும் நம்மள அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவுகள் செய்யக்கூடாது. அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அந்த செலவு நம்மளுக்கு ஓகேவா? நம்மளுக்கு தேவையா? நம்மளுக்கு அஃபோர்டபுளா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கணும். ஸோ ஃபைனலி வந்துட்டு எந்த ஒரு பொருள் வாங்கும்பொழுதும், இந்த பொருள் எனக்கு அவசியமா? அப்படிங்கிறத உங்களையே வச்சு கேட்டுக்கோங்க. இல்ல இத நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமா? அப்படின்றதையும் உங்கள கேட்டுக்கோங்க. சில நேரம் வெயிட் பண்றது மூலமா நம்ம அந்த ஒரு செலவையே வந்து மறந்துருவோம். எந்த விஷயமுமே வந்து நம்மளுக்கு எப்பயாவது நடக்கும்பொழுது பிரச்சனை இல்ல. அதாவது வந்து உங்களையே நீங்க ட்ரீட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்களா? ஃபேமிலியோட சேர்ந்து மாசத்துக்கு ஒரு தடவ அவுட்டிங் போறீங்களா? செலவு பண்றீங்களா? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா எப்போ வந்து அது ஹேபிட் ஆகுதோ, ஹேபிட்னா இத நான் வாரம் வாரம் செஞ்சே ஆகணும். எனக்கு வந்து வீக் ஃபுல்லா நான் வொர்க் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல நான் வந்து எதனா பண்ணியே ஆகணும். நான் செலவு பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செலவுகள இழுத்து போடுறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி செலவுகள தான் நம்ம குறைக்கணும். இந்த மாதிரி செலவுகள குறைக்கிறது மூலமா கண்டிப்பா நம்மளுடைய சேமிப்பு கூடும். ஸோ பணம் சேமிப்பதுன்றது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய நம்ம அனுபவிக்காம இருக்கிறது இல்ல. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாம இருக்கிறது தான். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாம இருக்கிறதும், மதிப்பில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாம இருக்கிறதும் தான் வந்துட்டு சேமிப்பு. இங்க வந்து யாரும் வந்து பணத்த செலவழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லல. இங்க வந்துட்டு தேவையில்லாத இடங்கள்ல பணத்த விடாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பொருள் வாங்கும்போது, இந்த பொருள் நான் வாங்குறேனே, இந்த பொருள் வந்துட்டு இந்த காஸ்ட்டுக்கு ஓகே தானா? அப்படின்றத உங்களே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அதுக்கு எஸ்ன்னு பதில் வந்தா மட்டும் அந்த பொருள வாங்குங்க. இல்லன்னு யோசிச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு கேள்வி வந்து உங்களுடைய வாழ்க்கைய மாத்தலாம். உங்களுடைய சேமிப்ப கூட்டலாம். இந்த 10 விஷயங்கள்ல நீங்க எந்த விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல வந்துட்டு எந்த விஷயத்த இதுக்கு மேல நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then it's bye from Janima. Take care.